அண்ணத்து மேல பழி போடணும் அப்படின்னு நெனச்ச நம்ம ரம்யா பாத்தீங்கன்னா, ஆனா அண்ணன் எவ்ளோ பெரிய ஆளு அப்படிங்கிறத நம்ம நெனைக்காம விட்டுட்டாங்கங்க. ஸோ எப்படியாவது இந்த அண்ணத்த அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரம்யா பண்ற வேலை எல்லாமே பாக்க பாக்க கொஞ்சம் கூட சகிக்கல. ஏற்கனவே இன்னொரு பக்கம் வந்து புதுசா வந்தவைங்க வேற பாத்தீங்கன்னா, சண்முகத்த பழி வாங்கணும், சண்முக குடும்பத்தையும் அழிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு வீட்டுக்குள்ளேயே ஒருத்தி உட்காந்துக்கிட்டு எல்லாரையுமே அழிச்சிருவேன். அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுடால் விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அண்ட் இவங்களுக்கெல்லாம் எப்பதான் ஒரு நல்ல புத்தி கிடைக்க போகுது அப்படிங்கிறது சத்தியமா தெரியலங்க. இத பார்க்குற நமக்கு தான் வந்து வெக்ஸ் ஆகுது. என்னடா இவங்க இப்படியெல்லாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பக்கம் நம்ம ரம்யா சாமிதுரைய வச்சு அந்த பணத்த வந்து எடுத்து நம்ம அண்ணத்தோட ரூம்ல வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணா, இந்த பக்கம் இந்த அமராவதியும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி பிளான் தான் வந்து பண்றா. ஸோ அந்த கௌரவ் இருக்கான்ல, அவன வந்து கூப்பிடுறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் உன்கிட்ட சொல்லப் போறேன். இப்போ வந்து பண்ண போற இந்த விஷயத்த வச்சு தான் அந்த சண்முகத்த நம்ம ஒட்டு மொத்தமா அசிங்கப்படுத்த போறோம். அந்த ரம்யாவுக்கு என்ன அப்படின்னா, அண்ணத்து மேல பழி போடணும். அண்ணன் வந்து அந்த பணத்த திருடி எடுத்து வச்சுட்டா அப்படின்னு நெனைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட பிளான். இதே இது இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, அந்த பணத்த திருடி சண்முகம் அந்த பணத்த வந்து திருடி வச்சுக்கிட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சண்முகத்து மேல பழிய போடணும். ஸோ 2 பேருக்குமே வந்து இவங்க மேல, அவங்க மேல பழி போடணும். ஆனா ஒண்ணு நோக்கம் என்ன அப்டின்னா, அவங்கள அழிக்கணும். அது மட்டும் தான் நோக்கம். ஏன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த அமராவதி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கோயில் நகை எல்லாத்தையுமே வந்து திருடி, அதுக்கு பதிலா போலி நகைய வச்சிருப்பார் இல்லையா? ஸோ அதே மாரி கேஸ தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கேட்கும்போது, நம்ம சண்முகம் உண்மைய சொல்லி அதுக்காக அவர் அசிங்கப்பட்டு தூக்கு மாட்டி இறந்திருப்பாரு. இப்போ அதே மாரி ஒரு சம்பவம் நமக்கு வந்து கை கிடைச்சிருக்கு. இந்த ஒரு வாய்ப்ப நம்ம வந்து நழுவ விட்டுறவே கூடாது. அது மட்டும் கிடையாது. எப்படி வந்து உன் தாத்தா வந்து அவமானப்பட்டு எல்லார் முன்னாடியும், ஊருக்கு முன்னாடி அவர் தலை குனிஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரோ, அதே போல இந்த விஷயத்திலயுமே இந்த சண்முகத்துக்கு அதுபோல ஒரு தண்டனை வந்து கிடைக்கணும். அவனுமே இந்த ஒரு விஷயத்த நினைச்சு கூனி குறுகி எல்லாரும் முன்னாடியுமே வந்து முச்சந்தில அவர் வந்து தூக்கு போட்டு சாகணும் அப்படிங்கிற மாரி அமராவதி வந்து சொல்றாங்க. அதுக்கு என்ன பாட்டி பண்ண முடியும்? ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? அப்படின்னு கேட்க, ஆமா கௌரவ். நான் சொல்ற விஷயத்த மட்டும் நீ சரியா செஞ்சுட்ட அப்படின்னாலே போதும். கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி அந்த விஷயம் நடந்துரும். இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் நானும் உன் மாமாவும் இத்தன வருஷமா காத்துக்கிட்டு இருக்கோம். இப்பதான் அது நமக்கு நடக்க போகுது அப்படின்னு அந்த பாட்டி வந்து சொல்ல, என்ன பாட்டி என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நான் பண்றதுக்கு தயாரா தான் இருக்கேன். நம்ம தாத்தாவ கொன்னவங்களுக்கு கண்டிப்பா நம்ம பதிலடி குடுத்தே ஆகணும். அவங்க யாரையுமே சும்மாவே விடக்கூடாது. இந்த சண்முகம் குடும்பம் ஒட்டு மொத்தமா அழியணும். அதுதான் நமக்கு வேணும். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. அத நான் பண்ணி முடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆம் இங்க பாரு கௌரவ், நான் சொல்றத நல்லா காது குடுத்து கேட்டுக்கோ. இப்போ நம்ம சண்முகத்துக்கிட்ட அந்த கோயில்காரங்க வந்து ரூ. 10,00,000 பணத்த வந்து கோயில் பணமா கொண்டு வந்து குடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா? அப்படின்னு சொல்ல, ஆமா பாட்டி ரூ. 10,00,000 இருக்கு. அது வந்து அண்ணன் கையால வாங்கி அந்த ஆள் தான உள்ள வச்சாரு. அவர்கிட்ட தான் அந்த பணம் இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆமா இந்த ஒரு பணத்த தான் இப்ப நம்ம வந்து வச்சு அந்த சண்முகத்த பழிவாங்க போறோம் அப்படின்னு சொல்ல, அந்த பணத்த வச்சு எப்படி பாட்டி நம்மளால பழிவாங்க முடியும்? அப்படின்னு கௌரவ் கேட்கிறாரு. இங்க பாரு கௌரவ், இப்போ பணம் வந்து அந்த ஆளோட பீரோல தான் இருக்கு. நீ என்ன பண்ற? நைட்டு எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம், யாருக்கும் தெரியாம நேரா சண்முகத்தோட ரூமுக்கு போ. ரூமுக்கு போயிட்டு அந்த பணம் இருக்கு இல்லையா? அந்த பணத்த வந்து அப்படியே நீ எடுத்துடு. எடுத்துட்டு அதுக்கு பதிலா நீ போலி ரூபாய் இருக்கு இல்லையா? அத வந்து நீ அந்த ரூம்ல வச்சிரு. அடுத்த நாள் காலையில அந்த பணத்த கேட்டு கோயில்காரங்க கண்டிப்பா வருவாங்க. அந்த ரூ. 10,00,000 அவங்க கிட்ட ஒப்படைக்கும்போது, அது போலியான பணம். இந்த சண்முகம் ஒரிஜினல் பணத்த எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு போலியான பணத்த குடுத்து எல்லாரையுமே ஏமாத்த பார்த்திருக்கான். ஸோ கோயிலுக்கு ஆத்தாவுக்கே பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு துரோகத்த இந்த ஆள் பண்ணிட்டானே! இவன் ஒரு சரியான நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற மாரி எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது, இந்த சண்முகத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ஆள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தும்போது, என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லார் முன்னாடியுமே தல குனிஞ்சு நிப்பாரு. அதே ஏன்னா இந்த ஊர்ல நம்ம சண்முகம் ரொம்பவே கௌரவமாக இருக்கிற ஆளு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு கேவலமான பேர் கிடைச்சுச்சு அப்படின்னா, யாராலயுமே அத தாங்கவே முடியாது. அந்த ஒரு அவமானம் தாங்க முடியாமயே உன் தாத்தா எப்படி தூக்கு மாட்டி இறந்தாரோ, அதே போல இந்த சண்முகமும் வந்து பண்ணுவாரு. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சூப்பர் ஐடியா பாட்டி. இப்படி ஒரு ஐடியாவ உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல. எப்படி பாட்டி இந்த மாரி ஐடியாலாம் உங்களுக்கு தோணுது? இத மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம நெனச்சது வேற லெவல்ல கன்ஃபார்மா பலிச்சிரும். உடனே நான் இந்த வேலைய முடிச்சுடுறேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு கௌரவ், நீ பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால யார் கண்லயுமே மாட்டிறாத. தப்பி தவறி யாராவது இந்த விஷயத்த பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோவேன், அப்புறம் நமக்கு தான் பெரிய பிரச்சனை ஆயிரும். அத மட்டும் நல்லா மனசுக்குள்ள வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க.
பாட்டி, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். நீங்க சொல்லி எல்லா விஷயத்தையுமே நான் சரியா பண்ணி முடிச்சுட்டேன்ல. அப்புறம் எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? கவலைய விடுங்க. இந்த விஷயத்த எந்த அளவுக்கு பக்காவா நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. முதல்ல போயி நான் அந்த போலி பணத்த ரெடி பண்றேன். ரெடி பண்ணி அந்த இடத்துல வச்சா மட்டும் தான் கரெக்ட்டா நம்மளால நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த பண்ண முடியும்." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடனே நம்ம சுந்தரம் பார்த்தீங்கன்னா, அப்பதான் வராரு. "என்னம்மா நீயும் கௌரவும் இங்க தான் இருக்கீங்களா? உங்கள தான் நான் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்ல, "வாங்க மாமா வாங்க. நீங்க இல்லாம போயிட்டீங்க. பாட்டி எவ்ளோ பெரிய சூப்பரான பிளான் சொல்லியிருக்காங்க தெரியுமா? அந்த சண்முகத்த பழிவாங்குறதுக்கு பாட்டி சொன்ன பிளான் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இத மட்டும் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தாத்தாவ எந்த அளவுக்கு எல்லாருமே அவமானப்படுத்தி அவர தூக்குல தொங்க வச்சாங்களோ, அதே போல இந்த சண்முகத்தையும் தொங்க விட்டுறலாம் அப்படின்னு சொல்ல, "என்னம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க கௌரவ்? அப்படி என்ன பிளான் போட்ட?" அப்படின்னு சொல்ல, உடனே அந்த கௌரவ் பார்த்தீங்கன்னா, அந்த அமராவதி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே மறுபடியும் சுந்தரம் கிட்ட சொல்லும்போது, இத கேட்ட சுந்தரத்துக்கு மனசுல அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. "இதுதாம்மா உன் பிளான். இத கேட்கும்போதே எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கே! இத நம்ம நேர்ல பார்த்தா நமக்கு எவ்ளோ ஹேப்பியா இருக்கும்." இதுக்காக தான் நம்ம எல்லாருமே வந்து இவ்ளோ நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடைசில நம்ம நெனச்ச விஷயம் இப்போ நடக்க போகுது. அந்த சுந்தரத்துக்கு இந்த ஊர்ல அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, நாண்டுகிட்டு சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதி வச்சிருக்கு போல இருக்கு. அத யாராலம்மா மாத்த முடியும்? அப்படின்னு சொல்ல, உடனே அமராவதி, "இங்க பாரு கௌரவ், இப்பயும் நான் உன்கிட்ட தெளிவா சொல்லிக்கிறேன். இந்த விஷயத்த அச்சு பிசறாம கரெக்ட்டா பண்ணி முடிக்கணும். ஏன்னா, சண்முகத்த பொறுத்தவரைக்கும், சண்முகத்துக்கு பலமா இருக்கிறது அவளோட அவளோட தங்கச்சி பொண்ணு அந்த அண்ணம். அவளோட மருமக. ஸோ அந்த மருமக இருக்கிற வரைக்கும் நம்மளால அவ்ளோ ஈஸியா சண்முகத்த எதுவும் பண்ண முடியாது. ஆனா, ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ணிட்டோம். இந்த விஷயம் ரொம்பவே முக்கியமானது. அன்னத்த மீறி நம்ம இத பண்ண போறோம். அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு சின்ன இடத்துல நீ மாட்டிக்கிட்டா கூட நம்மளோட பிளான் ஒட்டுமொத்தமா சொதப்பலாயிரும் அப்படின்னு சொல்ல, ஆமா கௌரவ். பாட்டி சொல்றத நல்லா காதுல வாங்கிக்கோ. யார் வராங்க, என்ன இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உன் வேலைய கரெக்ட்டா நீ பாரு. உனக்கு வேணும்னா நானும் துணையா வரேன் அப்படின்னு அந்த சுந்தரமும் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ நைட்டே இந்த பிளான எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே பிளான் பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் ரம்யா பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி சாமிதுரையுமே வந்து எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமும் நான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க யாருக்கும் தெரியாம நைஸா வீட்டுக்குள்ள வந்து அந்த சண்முகம் வச்சிருக்கிற அந்த பணத்த எடுத்துட்டு அண்ணத்தோட ரூம்ல போயிட்டு நீங்க வச்சுருங்க. விடிஞ்சு எந்திரிச்சு பார்க்கும்போது, அந்த பணம் காணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தேடுவாங்க. அப்போ வந்து அண்ணத்தோட ரூம்ல அந்த பணம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லி, அவ தான் எல்லாத்துக்கும் காரணம். அவ தான் இந்த பணத்த திருடியிருக்கா அப்படின்னு அவன் மேல பழிய தூக்கி போட்டு, எல்லார் முன்னாடியும் அவள அசிங்கப்படுத்தி நான் அவமானப்படுத்திருவேன். இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு ரம்யா ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்க ஒரு பக்கம் பிளான் பண்றாங்க. அவ ஒரு பக்கம் பிளான் பண்றா. ஆனா 2 பிளான்ல எது நடக்க போகுது? இல்ல 2லயுமே எதுவுமே நடக்காம நம்ம அண்ணன் அத வந்து தவிடு பொடி ஆக்கிற போறாங்களா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்ங்க. அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே அன்னம் சீரியல்ல நடக்க போகுது. ரெகுலரா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க.